அனைவருக்கும் வணக்கம். தீராத மனக்கவலை, மனக்குழப்பங்கள், தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்திற்கு திரிகோணத்தில், இப்போ உதாரணமாக ரோகிணியில் சந்திரன் இருந்ததுன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களில் சந்திரன் பிரயாணம் செய்யும் காலங்களில், அப்போ இந்த நட்சத்திரம் சந்திரன் போகும் காலத்தில் தடுமாற்றங்கள், மனக்குழப்பங்கள், கவலைகள் அதிகமாகவே ஏற்படும். அடுத்தது, சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவன் நட்சத்திரத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தீராத மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது, சந்திரனுக்கு பகை கிரகங்களின் சேர்க்கை. அப்போ பகை கிரகங்களின் சேர்க்கை வரும் பொழுதும் அப்போ சந்திரன் முடிவெடுக்க தடுமாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ வளர்பிறையா தேய்பிறையா இதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பொதுவாக சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிக அளவு இவங்க ராத்திரி தூங்க முடியாது, மனக்குழப்பங்கள் நிறைந்தவர்கள். எந்நேரமும் ராத்திரி தூங்குறப்ப கூட ஏதோ ஒரு சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தூக்கம் என்பது வராது. அப்போ சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள், சந்திரனால் பகை கிரகங்களால் பார்க்கப்பட்டவர்கள், சந்திரன் நீச்சம் பெற்றவர்கள். அப்போ யார் யாருக்கெல்லாம் சந்திரன் பாதிச்சிருன்னு பாருங்கள். மனநலம் பாதித்தவங்க, தீராத மனக்கவலை உடையவங்க, குழப்பங்கள் உடையவர்கள், அதிகம் தூங்காதவர்கள், இப்படி இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒவ்வொரு மாதமும், இப்போ இதில் கிழமை திதி கர்ண யோகம் இதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்று உங்கள் ஊரில் இருக்கிற யானைக்கு தொடர்ந்து கரும்பு உணவாக கொடுத்து வந்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். அப்போ சந்திரன் என்பவன் மனோகாரகன். சந்திரன் வீட்டில் குரு உச்சமாறாரு. அப்போ தொடர்ந்து நீங்கள் யானைக்கு கரும்பு உணவாக கொடுத்தால் மனநலம் பாதித்தவங்க, மனக்குழப்பங்கள் உடையவர்கள், தீராத நோய் உடையவர்கள், எதையும் முடிவெடுக்க முடியாதவர்கள், அடுத்தது முயற்சி என்ற 3ஆம் பாவம் கெட்டவர்கள், இவங்களாம் தொடர்ந்து யானைக்கு கரும்பு பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் உணவாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம். வெற்றி என்பதே தாரக மந்திரம். நன்றி, வணக்கம்.